வணக்கம். நீங்க கன்னி ராசிக்காரரா? அப்போ கண்டிப்பா இத கேளுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு முக்கியமான செய்திய அனுப்பியிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, ஒரு ஆச்சரியமான சம்பவத்துக்குள்ள நாம பயணிக்கலாம். அந்த தெய்வீக ரகசியம் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆட்டோக்கு பின்னால எழுதுற சாதாரண வாசகம் அது ஒருத்தரோட ஒரு ராசிக்காரங்களோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட ஆரம்பமே. எல்லாம் ஒரு வீடியோ ஷூட்டிங்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா அன்னைக்கு நடந்தது மட்டும் சாதாரண விஷயமே இல்ல. ஒரு ஜோதிடர் திடீர்னு எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாம உடம்ப நடுங்க வைக்கிற எலும்பு வரைக்கும் ஊடுருவுற ஒரு குளிர உணர்றாரு. தாங்கவே முடியல. அந்த குளிர் தான் அவர் அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளுச்சு. இது இது வெறும் குளிர் இல்ல, இது ஒரு தெய்வீக அறிகுறி. அந்த குளிர தாங்க முடியாம கதவை திறந்து வெளியே வராரு. சரியா அவர் கால் வச்ச அந்த செகண்ட்ல எங்கிருந்தோ வந்த ஒரு ஆட்டோ சட்டுன்னு அவர் முன்னாடி வந்து நிக்குது. இது சும்மா யதார்த்தமா நடந்ததா? சான்ஸே இல்ல. இது பிரபஞ்சம் போட்ட ஒரு ஸ்கெட்ச், ஒரு தெய்வீக நாடகத்தோட முதல் காட்சி இது. அந்த ஆட்டோல என்ன எழுதியிருந்துச்சு தெரியுமா? கடந்து போன காலங்களை பற்றி கவலை வேண்டாம், இன்னும் நடந்து போக வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கிறது, இனி நல்லதே நடக்கும். யோசிச்சு பாருங்க, பல வருஷமா வாழ்க்கையில அடிமேல அடி வாங்கி போராடிட்டு இருக்க ஒருத்தருக்கு இது வெறும் வார்த்தைகளா தெரியுமா? இல்லவே இல்ல. பிரபஞ்சமே நேர்ல வந்து தோள்ல தட்டி கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும்னு சொல்ற மாதிரி ஒரு ஆறுதல். சரி, ஒரு ஆட்டோ, அதுல ஒரு வாசகம். நல்ல விஷயம்தான். ஆனா இதுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி அவங்க வாழ்க்கைய மாத்த போகுது? வாங்க, இந்த புதிரோட அடுத்த கட்டத்துக்குள்ள போகலாம். அந்த ரகசியத்தை உடைக்கலாம். இது சும்மா நடக்கல. இதுல ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு அந்த ஜோதிடரோட உள் மனசு சொல்லுது. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இயல்பா பேச்சு கொடுக்கறாரு. அப்போதான் அவரோட ராசி நட்சத்திரம் பத்தி கேக்குறாரு. டிரைவர் சொன்ன அந்த பதில்தான் இந்த மொத்த தெய்வீக புதிருக்குமான திறவுகோல். இப்ப பாருங்க, இந்த தெய்வீக கணக்கு எவ்வளவு அற்புதமா பொருந்துதுன்னு. ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அந்த டிரைவரோட ராசி மேஷம். கன்னி ராசியிலிருந்து கணக்கு பண்ணா மேஷம் 8வது வீடு. ஜோதிடத்துல 8வது வீடுனா என்ன? ரகசியங்கள், திடீர் திருப்பங்கள், ஒரு ஆழமான வழிகாட்டுதல், இதெல்லாத்தையும் குறிக்கிறது. அடுத்து அவரோட நட்சத்திரம் அஸ்வினி. இதோட அதிபதி யாரு? ஞானகாரகனான சேது. அப்போ அந்த வழிகாட்டுதல் ஞான மூலமா வரும்னு புரியுது. கடைசியா மேஷராசியோட சின்னமே ஒரு மலை தான். அப்போ அந்த ஞானம், அந்த வழிகாட்டுதம் எல்லாமே ஒரு மலை மேல இருக்கிற தெய்வத்துக்கிட்டன்னு தான் வருது. பாத்தீங்களா? இது தற்செயல் இல்ல, இது ஒரு பக்கா தெய்வீக திட்டம். அப்போ இந்த எல்லா அறிகுறிகளும் சேர்ந்து நமக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க கன்னி ராசியா இருந்தா பல வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், அனுபவிச்ச வலி, வேதனை, இது எல்லாமே முடிய போகுது. இதுக்கு பிரபஞ்சமே கொடுக்கற ஒரு அசைக்க முடியாத கேரண்டி இது. சரி, கஷ்டமெல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க, சந்தோஷம். ஆனா இத்தனை நாளா ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த போராட்டம்? இதுக்கும் ஜோதிடத்துல காரணம் இருக்கா? இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு ஜோதிட ரீதியா பார்த்தா அவங்களோட 7வது வீடுதான் பல பிரச்சனைகளுக்கும் மூல காரணமா இருந்திருக்கு. கல்யாணம், பார்ட்னர்ஷிப்னு எதுலயுமே ஒரு நிம்மதி இருந்திருக்காது. பிசினஸ்ல கூட்டு சேர்ந்தா ஏமாற்றம், ஃபினான்ஸ்ல ஒப்பந்தம் போட்டா நஷ்டம், ஏன் உயிருக்குயிரா பழகுன நண்பர்களே கூட உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் இந்த 7வது வீட்டுனால வந்த பிரச்சனை தான். இதுதான் கன்னி ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி கூர்மையான புத்தி இருக்கும், எதையும் பக்கவா பிளான் பண்ணி செய்வாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த 7வது வீட்டுனால வெளியிருந்து வர்ற தடைகள், கூட இருக்கிறவங்களே பண்ற துரோகம்னு திறமையெல்லாம் இருந்தும் ஜெயிக்க முடியலேன்னு ஒரு தவிப்புக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. சரி, பிரச்சனை என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இதுக்கான தீர்வு என்ன? பிரபஞ்சம் நமக்கு காட்டுற அந்த வழி என்ன? அந்த அறிகுறிகளை மறுபடியும் ஒன்னா சேர்த்து பாருங்க. மலைய குறிக்கிற மேஷம், ஞானத்தை குறிக்கிற கேது, இது ரெண்டும் எங்க போய் சேருது தெரியுமா? தென்னிந்தியாவோட மிக முக்கியமான புண்ணியஸ்தலமான சபரிமலையில இருக்கிற சுவாமி ஐயப்பன் கிட்டதான். அவர்தான் அந்த மலை மேல் இருக்கும் தெய்வம். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற தெளிவான வழி. இந்த பிரபஞ்சத்தோட நல்ல சக்திய நீங்க முழுசா வாங்கிக்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் செய்யணும். கன்னிராசி ஆண்களா இருந்தா இதுக்கு முன்னாடி போனதே இல்லைன்னாலும் பரவாயில்ல, சபரிமலைக்கு மாலை போட்டு யாத்திரை போயிட்டு வாங்க. பெண்களா இருந்தா அப்படி யாத்திரை போற ஒருத்தருக்கு மனசார பக்தியோட ஒரு நெய் தேங்காய் வாங்கி கொடுங்க. இதுதான் அந்த பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. ஆனா ஒன்னு தெரிஞ்சுப்போங்க, இந்த பரிகாரத்தை செய்யறத விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா உங்க மனசு, உங்க மனநிலை.
அந்த கடைசி ஆனா மிக மிக முக்கியமான விஷயம் உங்க அசைக்க முடியாத நம்பிக்கை தான். ஏன்னா இந்த பரிகாரத்தோட மொத்த சக்தியுமே சரணாகதியில தான் இருக்கு. சரணாகதினா என்ன? 100% எந்த கேள்வியும் இல்லாம நம்புறது, அந்த கடவுள்கிட்ட உங்களை முழுசா ஒப்படைச்சிடுறது. அப்படி நீங்க செய்யும்போது நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். உங்க வாழ்க்கைய ஒரு பயணமா கற்பனை பண்ணி பாருங்க. இத்தனை வருஷமா நீங்க ஒரு கரடு முரடான குண்டும் குழியுமா இருக்கிற ஒரு ரோட்ல தான் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. வண்டி எங்க நிக்கும், எப்போ பஞ்சர் ஆகும்னே தெரியாத ஒரு மோசமான பயணம். ஆனா அந்த ஆட்டோல இருந்து கிடைச்ச அந்த முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அந்த கஷ்டமான கரடுமுரடான பயணம் முடிஞ்சிடுச்சு. ஓவர். இனிமே உங்க பயணம் ஒரு சூப்பரான நேஷனல் ஹைவே மாதிரி இருக்க போகுது. தெளிவா, எந்த தடையும் இல்லாம வேகமா போகும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த தெய்வீக செய்தி. இத முழுசா நம்புங்க, நல்லதே நடக்கும்.